இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 22 ஏப்ரல் மாதம் 2014 செவ்வாய்க்கிழமை. ஒரு புதியதொரு நாள் இன்று பிறந்திருக்கிறது. இன்று பிறந்திருக்கின்ற இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவியின் காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சி ஆனந்தபுரம் பகுதியில் 4 இளைஞர்கள் கைது. பெரும்போகத்தில் இம்முறை 6000 மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக நெல் விற்பனை அதிகார சபை தெரிவிப்பு. ஐரோப்பிய நாடுகளுக்கு வீட்டு பணிப்பெண்களை அனுப்புவதற்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் நடவடிக்கை. நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் இடியுடன் கூடிய மழை, மக்களை அவதானத்துடன் செயற்படுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இனி உள்நாட்டுச் செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு மீது அண்மையில் ஹம்பாந்தோட்டையில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பில் கடமையை உரிய முறையில் நிறைவேற்றாத போலீஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். காலி பிரதி போலீஸ் மா அதிபர் காமினி அதுரகொட தலைமையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் அங்கிருந்த போலீஸ் அதிகாரிகளிடம் எதிர்வரும் நாட்களில் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். தாக்குதலுக்குள்ளான சில பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய நாடுகளுக்கு வீட்டு பணிப்பெண்களை அனுப்புவதற்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. சைப்ரஸ், இத்தாலி, ஹாங்காங் போன்ற நாடுகளுக்கு வீட்டு பணிப்பெண்களை அனுப்புவதற்காக வாய்ப்புகள் கிடைத்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் ஊடக பேச்சாளர் பிரதி பொது முகாமையாளரான மங்கள ரந்தனிய தெரிவித்துள்ளார். நேர்முக தேர்வுகள் தொடர்பில் அறிந்து கொள்வதற்கு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தொலைபேசி இலக்கங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. அந்த தொலைபேசி இலக்கங்கள் 077-489-27 மற்றும் 077-398-3336. இதுவரை வெளிநாடுகளில் தொழில் புரிகின்ற அல்லது வேறு இடங்களில் தொழில் புரிந்த அனுபவம் உள்ள இலங்கை பணியாளர்களுக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்வதற்கு விண்ணப்பிக்க முடியும் என்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பிரதி பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் இருந்து இங்கு வந்திருக்கின்ற பயிற்சியாளர்களின் பயிற்சிகளை அடுத்து தெரிவு செய்யப்படுகின்றவர்களுக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு பணிப்பெண்களாக செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்க உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நீரை சேமித்துக் கொள்வதன் நிமித்தம் தற்போது பெய்யும் மழை நீரை கொண்டு விவசாயத்திற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு மகாவலி அதிகார சபை விவசாயிகளுக்கு அறிவித்துள்ளது. நீரேந்த பகுதிகளுக்கு இதுவரையும் போதுமான அளவு மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெறவில்லை என்று மகாவலி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் காமி ராஜகருணா தெரிவித்துள்ளார். நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் குறைவடைந்து காணப்படுவதால் குடிநீருக்கு தேவையான நீரை வழங்குவதற்கு முன்னுரிமை வழங்குவதோடு அதன் பின்னர் விவசாயத்திற்கான நீரை விநியோகிக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு தமது விவசாய நிலங்களில் ஒரு பகுதியில் மாத்திரம் விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு விவசாயிகளிடம் கேட்டுக் கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மகாவலி பி வலயம் மற்றும் சி வலயங்களில் உள்ள விவசாயிகள் தற்போது பெரும்போகத்திற்கு தயாராகி வருகின்ற நிலையில் விவசாயத்திற்கு தேவையான நீரை விநியோகிப்பதில் காணப்படுகின்ற சிக்கல் நிலையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கிடைக்கின்ற மழை வீழ்ச்சியை பயன்படுத்தி ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு விவசாயிகளிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளதாகவும் மகாவலி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பெரும்போகத்தில் இம்முறை 6000 மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக நெல் விற்பனை சபை தெரிவித்துள்ளது. அம்பாறை மாவட்டத்திலே அதிகமாக நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக நெல் விற்பனை சபையின் தலைவர் KP ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை ஹம்பாந்தோட்டை மற்றும் குர்நாகல் மாவட்டங்களிலும் குறிப்பிடத்தக்க அளவு நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. நாட்டரிசி நெல் 1 கிலோகிராம் 32 ரூபாவிற்கும், சம்பா அரிசி நெல் 1 கிலோகிராம் 35 ரூபாவிற்கும் கொள்வனவு செய்யப்பட்டதாக நெல் விற்பனை சபையின் தலைவர் மேலும் சுட்டிக்காட்டினார்.
கிளிநொச்சி ஆனந்தபுரம் பகுதியில் 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வீடொன்றில் ரப்பர் சீல்களை வைத்துக் கொண்டு சட்டவிரோதமாக ஆவணங்களை தயாரித்தமை தொடர்பில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வவுனியா தலைமையக போலீஸ் நிலையத்தில் கைப்பற்றப்பட்ட பொருட்களை வைக்கப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரும் போலீஸ் ஊடக பேச்சாளருமான அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். கிடைத்த தகவலுக்கு அமைய சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தனர். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலையிலிருந்து அண்மையில் நிர்மாணிக்கப்பட்ட மண்முனை பாலம் ஊடாக கொழும்புக்கான பேருந்து சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் மட்டக்களப்பு பிராந்திய முகாமையாளர் கே மனோகரன் தலைமையில் நடைபெற்ற ஆரம்ப வைபவத்தில் கிழக்கு மாகாண செயலாற்று முகாமையாளர் எஸ் கனகசிங்கம், கொக்கட்டிச்சோலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உட்பட பலர் கலந்து கொண்டனர். காலை 11 மணிக்கும் மாலை 6:15க்கும் கொக்கட்டிச்சோலையிலிருந்து தினமும் 2 பேருந்து சேவைகள் இடம்பெறவுள்ளன. கொக்கட்டிச்சேரியை சேர்ந்த மக்கள் கடந்த காலங்களில் காத்தான்குடி, களுவாஞ்சிக்குடி போன்ற இடங்களில் இருந்து கொழும்பிற்கான பயணத்தை மேற்கொண்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன் நாம் தொடர்பினை ஏற்படுத்தியிருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். 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 நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். காலை வேளைகளில் திருகோணமலை தொடக்கம் பொத்துவில் ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கரையோர பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய சேதங்களை அல்லது இழப்புகளை தவிர்த்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பார்க்கின்ற போது திருகோணமலை தொடக்கம் பொத்துவில் காலி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இரவு வேளைகளில் மேற்கு தென்மேற்கு கடல் பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காற்று தென்மேற்கு திசையினூடாக அல்லது மாறுபட்ட திசைகளினூடாக மணிக்கு 20 தொடக்கம் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் பலமான காற்றும் வீசக்கூடும். பொதுவாக நாட்டை சூழவுள்ள கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படாத போதிலும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் சற்று கொந்தளிப்பாக காணப்படலாம். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவியின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்தும் காலை 6:30க்கு சக்தி பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சி சக்தி டிவியில் காத்திருக்கிறது. தொடர்ந்தும் சக்தி டிவியோடு இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.